ஓகே, செகண்ட் ரோஸ் முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம பெட்டல்ஸ் வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம சைடில் அவுட் சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பேக்ரவுண்டை பண்ணும்போது நம்ம வந்து அதை மெர்ஜ் பண்ணி விட்டுறணும். ஓகே, ஓகே, ஃபஸ்ட்டு செகண்ட் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேர்ட் ஃப்ளவர். இப்போ நம்ம அவுட்லைன் வந்து கிளியராக போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஷேடிங் பண்ணுறதுன்னு இந்த ஃப்ளவர்ஸ் பார்ப்போம். ஓகே, ஒவ்வொரு பெட்டலுக்கு இடையிலையும் அந்த நம்ம கொடுக்குற டார்க்னஸ் மட்டும்தான் லைட்டிங். அந்த பெட்டல்ஸ் வந்து குட்டி குட்டி அந்த உள்ளே இருக்க பேபி பெட்டல்ஸ்லாம் அவ்வளோ வந்து கிளியராக தெரியறது காரணம் நம்ம வந்து அந்த தின் லைனும் அழகாக போடணும். டார்க் லைன் வந்து அவ்வளோ கிளியராக போடணும். அப்புறம் அவுட்லைன் வந்து நமக்கு வந்து அவுட்லைன் லைட்டிங் டோன்ஸும் பிளாக் டச் பண்ணக்கூடாது. அவ்வளோ அக்யூரேட்டாக அந்த இடத்த மட்டும் நம்ம ஷார்ப் பண்ணி பென்சிலை ஷார்ப் பண்ணி தான் பண்ணணும். பென்சிலை ஷார்ப் பண்ணாமல் நம்ம பண்ணோம்னா ஒரு நமக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் பட்டையாகவும் ஒழுங்கும். நமக்கு வந்து பென்சில் ஹைலைட்டை வந்து என்னது ஷார்ப்பாக தான் வரையணும். அப்போ அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு போயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வரையணும். இங்கே பாருங்கள், இந்த டெப்த்தை நான் எப்படி கொண்டு வரேன் பாருங்கள். ஸ்மால் பெட்டல்ஸ் இதோட ஹைலைட் வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அவ்வளோ க்யூர் அழகாக அந்த பேபி பெட்டல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக வரும். இப்போ நான் இந்த இடத்த வந்து ஒரு இதாக ஒரு போல்டு பண்ண பெட்டல்ஸாக மாற்றுறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபோல்டு பண்ண பெட்டல்ஸ் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்த ஃபோல்டு பெட்டல்ஸாக நான் மாற்றிட்டேன். இதுக்கு வந்து அந்த லைட்டிங்கை வந்து நம்ம கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி லைட் அவுட்டாக போதும். அழகாக கோல்டு பெட்டல்ஸ் வந்து ஃபோல்டு பெட்டல்ஸ் அழகாக அப்படியே ரொம்ப க்யூட்டாக மாறிடும். இப்போ பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பெட்டல்ஸ். பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் பாயிண்டடாக தான் பென்சில் யூஸ் பண்ணணும் நம்ம. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இல்லையா நமக்கு. ஏன்னா பெயிண்டிங்கில் வந்து ப்ரெஷஸ் யூஸ் பண்ணும்போதும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து பாயிண்டட் ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் பெட்டல்ஸு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியாச்சு. லைட்டிங் மோர் தென் லைட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக
நம்மளாம் கிரியேட் பண்ணோம். ஒவ்வொரு பெட்டல்ஸை வந்து நம்ம தான் ஓனாக வந்து கிரியேட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஒரு அவுட்லைனாக இதுக்குன்னு ஒரு அவுட்லைன் போட்டுட்டோம். இந்த அவுட்லைனில் தான் வரையணும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அப்போ அந்த அவுட்லைன் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைய முடியும். அந்த அவுட்லைன் அப்போ நம்ம அவுட்லைன் கண்டிப்பாக வந்து அவுட் சைட் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ வந்து அந்த லைன்ஸ்க்கு பக்கத்தில் நியர்பை வந்து ஒரு லைன் விட்டுறணும் பேப்பர் ஒயிட்டு. ஏன்னா நம்ம வேற எந்த பெட்டல்ஸ் நம்மளாம் வேற எது போட போகிறது இல்லை. நம்ம இதே பெட்டல்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்றப்ப இது எனக்கு வந்து இங்கே ஒரு லைட்டிங் தேவை, ஏரியா பிளேஸ் தேவை. அப்படின்றப்ப இந்த லைட்டிங் ஏரியாவை நம்ம டச் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம எந்த லைன் வந்து நமக்கு வந்து லைன்ஸாக தெரியக்கூடாது, மெர்ஜ் பண்ணி விடணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ரியலிஸ்டிக் ஓவியம்ன்றது அது ஒன்று தான். மெர்ஜ் பண்ணி விடணும் கண்டிப்பாக. அவுட்லைன் இருந்தால் நமக்கு ஃப்ரீ அவுட்லைன் ட்ராயிங்ஸு. அவுட்லைன் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இதுக்கும் இந்த ட்ராயிங்க்கும் இதுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல கொடுத்து ஆகணுன்றக்காண்டி தான் நம்மகிட்ட இவ்வளோ மோர் தென் டார்க்னஸ் அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே லைன் வந்து நான் ஆக்சுவலாக போட்டுருந்தேன். அந்த லைனையும் நான் மெர்ஜ் பண்ணி விட்டுறேன். அந்த லைனை மெர்ஜ் பண்ணிவிட்டு அது ஒரு அழகான பெட்டல்ஸாக, கர்வ் லைன் பெட்டல்ஸாக நான் மாற்றிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன படம் வரைகிறதுக்கும் ஒரு பெரிய பிக்சர் பெரிய போர்டில் வரைகிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஸ்மால் பேப்பரில் வரைகிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. இதில் நம்ம கற்றுக்கிட்டாவே போதும். அடுத்தது நம்ம பெருசாக பெரிய பிக்சர்ஸில் வரையும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பாயிண்டட் ஒர்க் பண்ணுறது வந்து பெரிய போர்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஹேண்டில் பண்ணுறது. நம்ம ஹைலைட் கொடுக்க தான் அதோட பிக்சர்ஸ் வந்து நமக்கு அவுட்புட் வந்து கிளியராக கொடுக்கும்.